வணக்கம். நான் ஜோசியர் அர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்ட சத்துவாச்சேரியில் நான் ஜோசியராக இருக்கேன். நிறைய இந்த குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்குது, குழந்தையின்மை நிறைய இப்போ நிறைய உருவாயிடுச்சு. கலியுக தர்மப்படி இந்த விஷயம்லாம் நடந்துட்டு வருது. ரகுராம் அண்ணன் கூட கேட்டிருந்தார், மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலமாக இதுக்கு ஏன்னா பரிகாரமோ இல்லை பரிகார ஸ்தலங்கள் இருந்தால் என்ன சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்காக இந்த ஒரு பதிவு. ஒரு நேரத்தில் கருத்தடை ஆப்ரேஷனுக்காக எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க, குழந்தை வேணாம் அப்படின்றதுக்காக. இன்னைக்கு குழந்தை இல்லையேன்னு ஹாஸ்பிட்டல் போய் நிற்கிறாங்களாம். இதுக்கு பேர் என்னன்னா கலியுக தர்மம். அதாவது மருத்துவத்துறையில் முன்னேற்றம்ன்றாங்க. இதுக்கு இந்த டெஸ்ட் டியூப் பேபி அது இதுன்னு நிறைய இந்த ஐவிபி இப்போ பண்ணுறது இதுன்னு போயிட்டு நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக ஒரு கோவில் இருக்குது அப்படின்றது எத்தனை பேர் தெரியுமே தெரியல. அதுக்காக மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா அதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் தரலான்ட்டு. முக்கியமாக ரகுராமண்ணன் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவர் தான் இதெல்லாம் ஒன்றா ஏதோ கேள்வி கேட்டு இது ஒரு டாபிக் மாதிரி எடுத்துகிட்டு வர வைக்கிறார். ஆரணியில் மெயினில் நான் வேலூர்லேருந்து ஆரணி போகிறப்போ அந்த ஆரணி ஆறு தாண்டி தான் ஊர் உள்ளே போகும். அந்த ஊர் உள்ளே போகிறப்போ இடதுகை பக்கம் திரும்பணும்னா உத்தர காமேஸ்வரர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது. அம்பாள் பேர் பெரிய நாயகின்னு பேர். இது எந்த காலத்து கோவில் அப்படின்ட்டு நீங்கள் வரையறுக்கணும்னா ராமாயண காலத்தோட தொடர்புடைய ஒரு கோவில். தசரத சக்கரவர்த்தி, அயோத்தி மன்னர் தசரத சக்கரவர்த்தி அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்திரலோகத்துக்கு போகிற பழக்கம்லாம் வச்சுட்டு இருப்பார். அவர் இந்திரலோகத்துக்கு போகிறாரு, போயிட்டு இந்திரனு கூட பேசிட்டு வருவார். அப்படி பேசிட்டு வரப்போ ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த இந்திரன் அவர் உட்காந்து ஆசனத்தை தண்ணி ஊற்றி கழுவுவாங்க. இது ஒரு முறை நாரதர் பார்த்துடுறாரு. அப்போது இந்திரன் கிட்ட போய் கேட்குறாரு, என்ன அவ்வளோ பெரிய தசரத சக்கரவர்த்தி அவர், அதாவது 10 திசைகளிலும் தேரை செலுத்தக்கூடிய ஒரு திறமசாலி அவர். அதனால தான் அவர் தசரதன் பேர். ரதம்னா தேர். அவர் 10 திசையிலேயே தேர் ஓட்டக்கூடிய ஒரு திறமசாலி. அதனால தான் அவருக்கு தசரதனே பேர் வந்துச்சு. அப்பேற்பட்ட திறமசாலி பெரிய வீரன் அவர். நமக்கே இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் வரப்ப தசரத சக்கரவர்த்தி படையெல்லாம் நமக்கு உதவிக்கு வரும். அவ்வளோ உதவி இப்போ பண்ணியிருக்காரு. அதனால் அவர் பார்த்தா இந்திரலோகத்தில் உங்கள் கூட பேசிட்டு போகிற அளவுக்கு ஒரு சலுகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் உட்காந்து ஆசனத்தை என்னமோ தண்ணி ஊற்றி கழுவுறீங்களே அப்படின்றப்போ அந்த இந்திரன் சொல்கிறான், இல்லைங்க அவருக்கு வாரிசே இல்லை, வாரிசு இல்லாத உட்காந்துட்டு போகிறது ஒரு தோஷம். ஏன்னா ஒரு தோஷம் இருக்கு, இது புத்திர தோஷம் கூட சொல்கிறது உண்டு. தோஷம் இருக்கிற ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் குழந்தை பிறக்காது. அதனால் இப்போ அவங்க உட்காந்த ஆசனத்தில் வேறு யாருன்னா உட்காந்து அந்த தோஷம் நமக்கும் பீடிக்கும்ன்றதால இது நாங்கள் சுத்தம் பண்ணுறோன்றது. இப்போ நாரதர் என்னன்னா, அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு ஒரு பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் சும்மா இல்லாமல் இந்த விஷயத்த தசரத சக்கரவர்த்தி கிட்ட கேட்டுடுறாரு. ஒரு முறை தசரத சக்கரவர்த்தி அங்கே போகிறாரு இந்திரலோகத்துக்கு. இந்த மாதிரி ஆசனத்தை உட்காந்து பேசிட்டு அப்படியே வெளியே வராரு. இவங்க தண்ணி ஊற்றி கழுவி நிற்கிறப்ப இவர் உள்ளே போயிட்டு கேட்குறாரு, எதனால் நான் உட்காந்து ஆசனத்தை கழுவுறீங்கன்றப்போ, இல்லைங்க உங்களுக்கு புத்திரனே பிறக்கலை, புத்திர தோஷம் இருக்குது, இதனால் நான் இந்த நீங்கள் உட்காந்த ஆசனத்தை நான் கழுவிட்டு அடுத்த ஆளை உட்காரத்தை நான் வசதி பண்ணி தரேன்றப்ப இவர் இனிமேல் நான் இந்திரலோகத்துக்கு வந்தாக்கா வாரிசோடு தான் நான் வருவேன் அப்படின்ட்டு அவர் கோபமாக வந்துடுறார். அதுக்கப்புறம் வசிஷ்டர்கிட்ட இதை பற்றி பேசுகிறார், எனக்கு எதுவும் வாரிசே இல்லையே அப்படி இப்படின்னு கேட்குறப்போ வசிஷ்டர் சொல்கிறார், இந்த மாதிரி காவிரியிலேயே புனித நதி எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இந்த நதிக்கரணை போய் தவம் இருந்து சுவாமியை நீ வழிபாடு பண்ணுறப்போ புத்திர காமேஷ்டி யாகம் இருக்குது, அந்த யாகத்தை பண்ணுறப்போ சத்புத்திரர் பிறப்பாங்க. சத்புத்திரன்னா நல்ல ஒழுக்கமான பிள்ளைகள் பிறப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கார். அப்போது இது தசரத சக்கரவர்த்தி அப்போ கேட்குறாரு, அந்த இடம் எந்த இடம், அந்த இடம் எந்த இடம்னு கேட்குறாரு. அப்படி கேட்குறப்போ வசிஷ்டர் சொல்கிறார். அவர் சொல்கிறப்ப என்ன பண்ணுறாரு, வசிஷ்டர் சொல்கிறப்போ இந்த மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இங்கே ஜமதக்னி முனிவர் ஒரு முனிவர் இருக்கார். முனிவர் காவிரியை கமண்டத்தில் வச்சுட்டு தவம் பண்ணுறார். யாருங்க? ஜமதக்னி முனிவர். இந்த முனிவர்லாம் இது ரொம்ப முக்கியம். வசிஷ்டர் புத்திர காமேஷ் யாகம் பண்ண சொல்கிறாரு. இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இது ஜமதக்னி முனிவர் என்ன பண்ணுறாரு, கமெண்ட் பண்ண தேர்த்தை வச்சுட்டு அவர் ஜபம் பண்ணியிருக்கார். ஜபம் பண்ணுறப்போ அம்பாள் வாழைப்பந்தல்ன்ற இடத்துல அம்பாள் தவம் இருக்கா, சிவனை நோக்கி தவம் இருக்கிறப்போ அவளுக்கு தண்ணி தேவைப்படுது. அதுக்காக பிள்ளையார் என்னன்னா அந்த கமண்டலத்தை
தட்டி விடுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா கமண்டல நதி அப்படின்னு ஒரு நதியாக அது பாயுது. இன்னொரு கிளையாறு வந்து நாக நதி அப்படி நதியாக ஒன்று பாயுது. ஏன்னா அங்கே வந்து நாகருக்கு மேலே பட்டு நதியாக ஒரு நதியும் வருது. அந்த கமண்டல நதி வரக்கூடிய நதிக்கரையில் தான் இந்த ஆரணி அப்படின்ற பகுதியெலாம் இருக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி நம்ம இவர் தசரத சக்கரவர்த்தி வந்து ஒரு சிவலிங்கம் பொடிச்சு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுறார். அந்த யாகம் பண்ணுறதுனால அவருக்கு வந்து புத்திர காமேஸ்வரர் அப்படின்ற பேர் அவருக்கு வருது. அம்பாள் அங்கே வந்து பெரிய நாயகி அப்படின்னு ஒரு நாயகி அம்பாள் பேர். இந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணதால் ராமர், லட்சுமணர், சத்ருக்னர், பரதன்ட்டு 4 பிள்ளைகள் பிறக்கிறதா ஒரு இந்த புத்திர காமேஷ்டி யாகம் இந்த ஆரணியில் கமண்டல நதிக்கரையில் பண்ணதால தான் இந்த குழந்தை பிறக்கிறதா ஒரு வரலாறு அந்த கோயில் சம்பந்தமாக இருக்குது. இப்போ கூட யாரெல்லாம் புத்திரர்கள் இல்லையோ, சந்தான பிராப்தி இல்லையோ, அவங்களாம் அங்கே போய் வழிபாடு பண்ணுறப்போ பெரிய மாற்றம் கிடைக்கும், சந்தான பிராப்தி கிடைக்கும்னு ஒரு வரலாறு இருக்குது. ஏன்னா தசரத சக்கரவர்த்தி அயோத்தியிலேருந்து வந்து இங்கே வந்து கமண்டல நதிக்கரையில் ஜமதி முனிவருடைய ஆசீர்வாதத்தில் அவர்கிட்ட அந்த கமண்டத்து தண்ணி வந்து அது கமண்டல நதியாக பாயுது. அந்த இடத்துல இவர் வந்து தவம் இருந்ததால் இந்த 4 பேரும் பிறக்கிறாங்க. ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்னன் இந்த 4 பேரும் வந்து பிறக்கிறாங்க. இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் சந்தான பிராப்தி இல்லாதவங்க அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். இப்போ கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் நம்ம வந்து பிள்ளையார்கிட்ட ஆரம்பித்து அனுமன்கிட்ட முடிக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருப்பாங்க. இப்போ அங்கே கூட பார்த்தீங்கன்னா பிள்ளையார் எதிர்க்க பார்த்தா ஒரு அனுமன் இருப்பார். அந்த கமண்டல நதிக்கார ஓரமே படித்துறையில் பிள்ளையாருக்கு நேராக அங்கே வந்து அனுமன் இருப்பார். இப்படி ஒரு சன்னதி எங்கேயுமே நான் பார்க்கல. இந்த மாதிரி நேருக்கு நேர் காட்சி கொடுக்குற ஒரு அனுமானும் பிள்ளையாருக்கு காட்சி கொடுக்குற இடம் நான் இங்கே தான் பார்த்தேன். அங்கே வந்து ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா நம்ம சோழிங்கூரில் நம்ம ஆஞ்சநேயர் பார்ப்போம் சங்கு சக்கரத்தோடு இருக்காருன்னு. அதே மாதிரி இங்கேயும் வந்து கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்கார் அந்த ஆஞ்சநேயர். இது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலமாக நாங்கள் அங்கே பார்த்தது. உள்ளே வந்து வழக்கம் போல் நம்ம துவாரபாலகர்லாம் இருப்பாங்க. உள்ளே போனீங்கன்னா புத்திர காமேஸ்வரர் ரொம்ப அருமையாக இருப்பார். ரொம்ப அழகான ஒரு ஒரு தரிசனம். இதுக்கு அடுத்தபடியாக அங்கே மூலஸ்தானத்தில் லிங்கம் இருக்குது. 9 தலை நாகம் வந்து கொடை பிடிச்ச மாதிரி அங்கே லிங்கம் இருக்குது. அதன் கீழே தான் சுவாமியே இருக்கார். இது ஒரு விசேஷமான அமைப்பு தான். மூலஸ்தானத்தில் பெருமாள் சயன கோலத்தில் இருக்கிறப்ப நாகர் கொடை பிடிக்கிறதுன்றது அந்த ஆதிசேஷன்னு நாம் பார்த்துருப்போம். இங்கே வந்து சிவனுக்கு மேலே வந்து ஒரு 9 தலை நாகம் வந்து அனந்தன். ஏன்னா அவருக்கு தான் 9 தலை இருக்குது. ஆனந்தன் ஒரு நாகம், அதுக்கு 9 தலை இருக்குது. அந்த மாதிரி 9 தலை நாகம் வந்து சுவாமிக்கு வந்து கொடை பிடிச்சின்னு இருக்கு. அம்பாள் வந்து நின்ற கோலத்தில் இருப்பாள். உடனடியாக நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு கோலம். ஏன்னா உட்காந்து இந்த எழுச்சி வர கொஞ்சம் டைம் ஆகிடுக்கும். அதனால் அம்பாள் வந்து கருணையோட நின்ற கோலத்தில் காட்சி தராகும். உடனடியாக கூப்பிட்டா பக்தனை கூப்பிட்டா உடனே ஓடி வந்து உதவுறதுக்காக அப்படி ஒரு அமைப்பு இருக்கத்தான் சொல்கிறாங்க. அங்கே தனியாக கொடிமரம் இருக்குது. அம்பாளுக்கும் தனி கொடிமரம் இருக்குது. அதேமாதிரி அங்கே உற்சவர்னு பார்த்தீங்கன்னா இது சோமாஸ்கந்த மூர்த்தி தான் பேர். இதுக்கு என்னன்னாக்கா அம்பாளுக்கும் சுவாமிக்கும் சிவனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருப்பார். இதுக்கு பேர் சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். ஒரு ஊரே அந்த மாதிரி இருக்குது. சோமாஸ்கந்தர் வடிவத்தில் இருக்குது ஒரு ஒரு ஊரே. எங்கன்னா அது வந்து காஞ்சிபுரம் தான். இந்த பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி இருக்கும், அந்த பக்கம் காமாட்சி அம்மன் இருக்கும், நடுவில் குமரக்கோட்டை முருகன் இருப்பார். இது ரெண்டும் நீங்கள் வந்து கற்பனையில் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அம்பாளுக்கு இடையில முருகர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஊரே அப்படி அமைஞ்சிருக்கு பாரு. அதனால தான் 7 புண்ணிய சேத்திரங்களில் காஞ்சிபுரம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது அயோத்தி, மதுரா, காசி அப்படின்னு சொல்கிறதுல 7வது புண்ணிய சேத்திரம் வந்து காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரகாரம் சுற்றி வரப்போ வழக்கம் போல் பரிவார தேவதைகள் நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, இந்த பக்கம் வந்து துர்கை, பிரம்மா எல்லாமே பரிவார தேவதை இருக்குது. வடக்கு பக்கமாக பார்த்தா நீங்கள் பிரகாரம் சுற்றி வரப்போ வடமேற்கு மூலையில் தனி சன்னதியில் அம்பாள் சன்னதி இருக்குது, பெரிய நாயகின்னு. நவகிரக சன்னதியும் அங்கே இருக்குது. ஒரு கிருஷ்ணரும் இருக்கார் அங்கே, நர்த்தன கிருஷ்ணரும் ஒரு கிருஷ்ணரும் இருக்கார். சிவனுக்கு உகந்தது சோமவாரம் சொல்லுவோம். அப்போ அந்த 7 திங்கக்கிழமை சுவாமிக்கு போயிட்டு அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணிவிட்டு விரதம் இருந்து 7வது திங்கக்கிழமை ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு நாம் உணவுப் பொருள் சாப்பிட்றதுக்கு ஒரு அன்னதானம் மாதிரி போட்டோம்னாக்கா நமக்கு வந்து குழந்தை பாக்கி வரதான் ஒரு பரிகாரமும் அங்கே வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிவனுக்கு உகந்தது சோமவாரம், திங்கக்கிழமை 7 வாரம் தொடர்ந்து நீங்கள் போகிறப்போ இதுக்குண்டான பலன்களும் கிடைக்கும். அந்த 7வது வாரத்தில் வந்து யாராச்சும் ஒரு குழந்தைக்கு ஒரு அன்னதானம் மாதிரி போட்டோம்னாலும் இல்லை ஒரு உணவுப் பொருள் வாங்கி கொடுத்தோம்னாலும் அது நமக்கு இப்போ பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு வழிபாட்டு முறையாக அங்கே வச்சுருக்காங்க. நடைமுறையில் கண்டு வெற்றி அடைஞ்ச ஒரு வழிபாடு இதெல்லாம் அந்த சன்னதியில். ஏன்னா ஒரு சன்னதியில் ஒரு வழிபாட்டு முறை வச்சுருப்பாங்க.
இன்னும் கேட்டால் இங்கே வந்து அலரிப்பூ மாலை போடுற வழக்கம்லாம் செவ்வலரியில் அர்ச்சனை அலரிப்பூ மாலை இதெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணுறதும் உண்டு. இதெல்லாம் அந்தந்த கோயிலுக்கு உண்டான அந்தந்த ஒரு வழிபாட்டு முறை மாறுபடும். அதில் இந்த வழிபாடெல்லாம் அங்கே செஞ்சு நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஒரு வருஷம் ஆனி மாதம் அந்த பௌர்ணமியில் வந்து இங்கே வந்து புத்திர காமேஸ்வர யாகம் கோயில் சார்பாகவே செய்கிறாங்க. அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டா கூட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள கலந்துக்கிட்டா கூட புத்திர சந்தான பிராப்தி கிடைக்கும்னு ஒரு வரலாறு இருக்காங்க. நிறைய பேர் அதை பயன்படுத்தி நான் நிறைய பேர் புத்திர பிராப்தி அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்படி ஒரு விசேஷமான ஸ்தலம் நாம் வந்து ஆரணி பக்கத்தில் புத்திரர்களுக்காக புத்திர தோஷத்தை நீக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம்னாக்கா இந்த இடம் நாம் எடுத்துக்கலாம். இந்த புத்திர பிராப்தி வேணுன்றவங்க சந்தான பிராப்தி வேணுன்றவங்க இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணிட்டு தசரா சக்கரவர்த்தியை அங்கே விக்கிரகமும் அங்கே இருக்குது, அவருடைய விக்கிரகமும் அங்கே இருக்குது. அவரெல்லாம் நம்ம மனசு நினச்சிக்கிட்டு இந்த வழிபாடு எடுத்து செய்கிறப்போ ஒரு முறைடா அங்கே போயிட்டு அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணிட்டு வரப்போ நமக்கு கண்டிப்பாக புத்திர பிராப்தி கிடைக்கிது. நிறைய பேர் அங்கே நான் கூட சொல்லி அமைச்சிருக்கேன். அங்கே நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம்லாம் கிடச்சிருக்கு. நிறைய கோயில் பார்த்துருக்கோம் புத்திரஸ்தானத்துக்காக. அதில் இது ஒரு கோவில் நமக்கு பக்கத்தில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் ஆரணியில் பக்கத்துலேயே இருக்குது. பெருமையை சொல்கிறேன். வேலூர்லேருந்து வந்து ஆரணி போகிற வழியில் அந்த பிரிட்ஜு ஏறி இறங்க அந்த ஆற்று பிரிட்ஜு தாண்டி வந்து இடதுகை பக்கம் ரோடு பிரியும். அது உள்ளே போனீங்கன்னா புத்திர காமேஸ்வரர் சன்னதி இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு எல்லாரும் சந்தான பிராப்தி பெற்று சீர சிறப்பு வாழுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.